சரி ஓகே, இனி நான் பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட எபிசோட் 9 தான். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சீரிஸ்ல இந்த எபிசோட்ல என்ன சீன் பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்து ட்ரைனிங் கொடுக்கறதா ஒரு ஸ்மால் பேக்ல வந்து தூக்கிட்டு வந்துருக்காங்க. ஏன்டா இந்த பேக்கே சின்னதுடா, இதுக்குவே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம கீபா அதோட பெரிய பேக் கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கோனக்கவே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பெரிய பேக் கொண்டு வந்துட்டு இருக்கா. ஏமா நீ வந்து ஒரு ரூக்குமா எலிஃபென்ட்மா, நீ எந்தனாலும் தூக்கிட்டு போவ, எந்தனாலும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா அந்நேரத்துல கவுந்து விழுந்துட்டான்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ரியாஸ்மே பார்த்தா எல்லாருமே ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரைடிங் கேமுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்களா. சோ ரைடிங் கேம் ஆரம்பிக்க இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அந்த 10 நாள் ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கரண்ட் கண்டிஷன்ல போட்டி போடனா கண்டிப்பா சாவு சங்கு நிச்சயம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுக்கும் நல்லா தெரியும், மிச்சலாக்கு நல்லா தெரியும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பெரிய மலை பக்கத்துல பெரிய ஒரு டீமன் ஹவுஸ்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு கேஸ்டல் மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா கீபா கிட்ட என்ன கேக்குறா, ஆமா இவன் வந்து சர்ச்சில் சண்டை போடும்போது உனக்கு ஃபாலன் ஏஞ்சலும் பிடிக்கல, ஏஞ்சல்ஸும் பிடிக்கல, பிரீஸ்டும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீபா மேனு இல்ல அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்காங்க, உனக்கும் ஆசியாவுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, பிரசிடென்ட் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நம்ம வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். நம்ம கீபாமே பாத்தீங்கன்னா ஸ்வாட் நைட் தானே, அது மட்டும் இல்லாம ஸ்வாட் நைட்டுக்கான ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவால பாத்தீங்கன்னா ஸ்வாட் ட்ரைனிங் ஒழுங்கா கத்துக்க முடியலன்னு சொல்லலாம். ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் கீபா கிட்ட போகும்போது கண்டிப்பா ஆப்போனன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ அந்த ஸ்வாட் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறான்னு சொல்லலாம். ஐ மீன் ட்ரைனிங்காக அடி வாங்கிட்டு இருக்கான். வேணும்னு நம்ம கீபா வந்து கோவெல்லாம் ஒண்ணு காமிக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மேஜிக் ட்ரைனிங் தான். சோ மேஜிக் ட்ரைனிங் அப்போ இங்க பாரு உன்னோட ஃப்ளோ ஆஃப் மேஜிக்கை இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கிரா தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசியாமே ஈஸியா மேஜிக் கத்துக்கிட்டான்னு சொல்லலாம். எஸ், ஆசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் எபிலிட்டி இருக்கும், ஹீலிங் எபிலிட்டி இருக்கிறதுனால. அண்ட் நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த குரூப்ல நான் மட்டும் தான் வேஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வாட்டர் பாட்டில் உடைய வைக்கிறான் பாருங்க. பார்த்தா அது வந்து ஈஸியா உடையுது. நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே டவுட் ஆகுது, நான் உண்மையிலேயே மேஜிக் கத்துக்க முடியுமா, இந்த குரூப்ல நான் ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாக்கினமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே கண்டிப்பா நானுமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோக்கு அக்கினோ ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் எபிலிட்டி தான். சோ ஸ்ட்ரென்த் எபிலிட்டி பார்க்கும்போது நம்ம கோனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. சோ கோனுக்குமே பாத்தீங்கன்னா ஹீரோவை கிட்டத்தட்ட உடைக்கிறானே சொல்லலாம். அந்த நேரத்துல ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, கீபா வந்து ஸ்வாட்ல நல்லா பெஸ்டா இருக்கா, நீ வந்து ஸ்ட்ரென்த்ல நல்லா பெஸ்டா இருக்க, ஆசியா வந்து மேஜிக்ல நல்லா பெஸ்டா இருக்கா, அண்ட் ஹீலிங்கும் பண்றா. அதுக்கப்புறம் நம்ம அக்கினோ எல்லாமே பண்ணுவாங்க. கேஸ்க்கு நல்லாவே பிளான் பண்ண தெரியும், நல்லாவே கிங் மெட்டீரியல்னு சொல்லலாம். பட் நான் தான் இந்த குரூப்ல வேஸ்டா இருக்கேன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து ஒரு பெர்வர்ட்ரா அப்படின்னு சொல்றா பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கோவத்துல அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ தான் கடைசியில் அடி வாங்கிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் ஓவர் ஆயிடுச்சு. பட் முழுசா ஓவர் ஆகலன்னு சொல்லலாம். இந்த நாள் பார்த்தா நீ தான் இங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேஜிக் யூஸ் பண்ணி சமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம ஆசியா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மேஜிக் யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவால முடியலன்னு சொல்லலாம். அன்னைக்குல வந்து பாத்தீங்கன்னா இவருக்குமே ஒரு தாட் வருது. அந்த தாட்டை வச்சுட்டு வெங்காயத்தை உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா பாருங்க. பார்த்தா வெங்காயமே உறிஞ்சிருது. பரவாயில்லையே, நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு திரும்பி உரிச்சு பாக்கலாம் பாருங்க. பார்த்தா உரிச்சுட்டே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில உரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா உரிச்சு வச்சிட்டான். இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே வேடான தாட்ஸ்லாம் வருது. சோ வேடான தாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாரு மூஞ்சியே சரியில்லை, நீ என்ன யோசிக்க தெரியும், ஒழுங்கா சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனக்கவே வார்ன் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரியாஸ் எனக்கு கவலைப்படாத, உனக்கு எல்லாம் போக போக கத்துக்கிறோம், அது மட்டும் இல்லாம நீ வந்து நியூபி தானே, சோ அது வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா இன்னுமே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எல்லாருமே நல்லா பண்றாங்க, பட் நான் மட்டும் ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்படியே போனா நான் யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா எல்லாரும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி ஓகே ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருக்கு, எல்லாமே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நம்ம ஹீரோமே என்ன ஒன்னா குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம கோனுக்கு மீன் கண்ணு நோண்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா சவத்துல எங்கேயாச்சும் ஓட்டா இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. பட் நம்ம கீபா மீன் அதெல்லாம் கண்டிப்பா வேஸ்ட், கோனக்கு கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள் மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸோட அண்ணன் தான் காமிக்கிறாங்க. சோ ரியாஸோட அண்ணனுமே பாத்தீங்கன்னா அந்த மெய்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. பரவாயில்ல, உன்னோட ரிசல்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரியாஸ் ஃபைனலி அவளுக்குன்னு பேச எப்படின்னு கத்துக்கிட்டா. சோ அதுவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே ரியாஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் தான் நம்ம ஹீரோமே ஆசியா ரூம்ல வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அது கொன்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா ஹெல்ப்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சமாச்சும் வியர்ட் தாட்ஸ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதுக்காக தான் வந்து உன்னோட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்றான். சோ ஆசியாவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஹிஸ்டரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதனால பார்த்தா பாஸ்ட்ல
ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டெவில்ஸ் கூட சண்டை போறதும் டெவில்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போறது இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸா இருக்கட்டும் டெவில்ஸா இருக்கட்டும் அண்ட் ஃபாலன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத்தி 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 சண்டை போட்டுருக்காங்க. சோ அந்த குரூப்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே அடி வாங்கினது டெவில்ஸ் தான். ஆனா அந்த டெவில்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா 72 குரூப் இருந்துச்சு, கிளான்னே சொல்லலாம். ஆனா அந்த 72 கிளான்ல இப்போதைக்கு கடைசியா இருக்குது வெறும் 3 கிளான் தான். ஏன்னா அவங்க மட்டும் தான் பியூர் பிளட் டீமன் கூட மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாஃப் பிளட் டீமன் கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெவில்ஸ்க்கு வந்து பாப்புலேஷன் அதிகமா வேணும் அப்படின்னு இருக்காங்க, சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு டெவிலோஸ் இன்னொரு டெவிலோஸ் கண்ட்ரோல் எடுக்கிறது சோ மேரேஜ் மூலியமா எடுக்கலாம், இல்லாட்டி போட்டி மூலியமா இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ் மீனா அவங்க ரேங்க் என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோயஸ்டா இருக்கிறது நம்ம டேமோரே ஃபேமிலி தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த லெசன் போகுதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஆஷியமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நான் வந்து வரேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியாஸ்மி எங்க போறீங்கன்னு தெரியும், சரி ஓகே ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆஷியாமே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹோலி வாட்டர் இருக்குல்ல, சோ ஹோலி வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஷியாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு நன்மை சர்ச்சுனால காடு கிட்ட பே பண்ணதா இருக்கட்டும் இல்ல காடு பைபிள யூஸ் பண்றதா இருக்கட்டும், சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இப்ப டெவிலா மாறினதால பாத்தீங்கன்னா நம்ம ஆசியால பாத்தீங்கன்னா அந்த புக்கை திறந்து கூட பார்க்க முடியல. சோ திறந்து பார்த்தாலே தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹோலி வாட்டர் எல்லாம் பட்டா செத்தோண்டா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ ஹீரோ மேலேயோ இல்ல ஆசியா மேலேயோ அந்த ஹோலி வாட்டர் பட்டா கூட அவங்க வந்து சாகுற அளவுக்கு கூட துடிப்பாங்கன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அண்ட் பைபிள்லாம் நம்ம ஆசியாவனால படிக்கவே முடியலன்னு சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ மீனே ட்ரைனிங் முடிச்சோட பார்த்தா அந்த சைடு ஆசியா மீனே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. பரவாயில்ல நீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ மீன் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீமே நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதை கேட்டு நம்ம ரியாஸ்மே என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஃபீனிக்ஸ்க்கு ஆப்போசிட்டா போறோம். சோ அவங்க வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபேமிலி கூட மென்ஷன் பண்ணலாம். ஈவன் அவங்க வந்து ஃபீனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்மார்டல் பேர்டன் கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அவங்க சாக திரும்பி வந்துட்டு இருப்பாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். என்னதான் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி என்னால வந்து கன்ஃபார்மா அக்செப்ட் பண்ணவே முடியலன்னு கூட நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இதை கேட்டுட்டு கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாமே பாசிபிளா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ வந்து ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே நான் எல்லா ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அவன் வந்து என்னோட சோல்ஜர்ஸ் யாராச்சும் அட்டாக் பண்ணா நான் என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபேமிலி இருக்காங்களா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இம்மார்டல் கூட மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அவங்கள எப்ப யாராச்சும் ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி திரும்பி பிறந்து வருவாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவன் வந்து 10 ஃபேமிலி கூட சண்டை போட்டிருக்கான். அந்த 10 ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா 2 லாஸ்ட் ஆயிருக்கு, மிச்சம் 8 வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லாஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா வேணுனே தோத்தான் கூட மென்ஷன் பண்ணலாம். சோ இதுதான் அவன் சக்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உன்னோட ஸ்ட்ராட்டஜி நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே அவனை நம்பிட்டு இருக்கோம், கவலையே படாத, கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஆஃப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ஆறுதலா சொல்லிட்டு இருக்கான். இப்ப எனக்கு வந்து இதை பண்ணணுன்றது ரொம்ப ஆசை தான். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டாக்டரா பண்ணல, நான் வந்து உங்களோட கேப்டனா பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களோட கேப்டன் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னோட ஃபேமிலியோட. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு கவலைப்படாத, நீ உங்க ஃபேமிலியுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரொம்ப ஆறுதலா சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா நேச்சுரலா எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இருக்க மாதிரி அதை நினைச்சுமே நம்ம ரியாஸ்மே ரொம்பவே பயந்துட்டு இருக்கான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாங்கன்னா கவலைப்படாத, என்கிட்ட தான் சேக்ரெட் கியர் இருக்கு, பட் நானுமே ரொம்ப வேஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாருமே சொல்றத பார்த்தா அதை ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் தெரியுது. பட் இருந்தாலே பாத்தீங்கன்னா அதோட பேசிக் லெவல கூட நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அது நேரத்துல இவ்வளவு நேரம் கான்ஃபிடன்ட் பேசிட்டு இப்போ வந்து நீ மாத்தி பேசிட்டு இருக்க, கண்டிப்பா சொல்றேன் நீ வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. சோ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ட்ரைனிங் நல்லா போய்கிட்டு இருக்கு. சோ ட்ரைனிங் படி பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸும் ஹீரோவும் பேசும்போது முக்கியமா ஒன்று சொல்லியிருப்பான். என்னன்னு பார்த்தா எனக்கு வந்து உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க தான் ரேங்க் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சது ரியாஸும் கூட மென்ஷன் பண்ணலாம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. அந்த அதையுமே நம்ம ரியாஸ் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது லவ்வா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒரு லைக் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லைக் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் தான் வீடியோ போடுறதுக்கு எனக்குமே ஒரு நல்ல எனர்ஜி மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.